ஆயிரம் ஆயிரம் கனவுகளுடன் அடிமனதின் ஆசைகளை புதைத்துவிட்டு ஆகாய விமானம் ஏறி அயல் நாட்டில் வேலைக்கு போறாங்களேயா, அந்த வேலை சந்தோஷம் இல்ல, சங்கடம். சங்கடம் பேச வந்துருக்கு. ஓகே. குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டிய கட்டாயம். வெளிநாட்டில் போனேயா, வெளிநாட்டில் போய் இறங்கி பார்த்தா விண்டமுற்ற அளவுக்கு பெரிய பெரிய பில்டிங், அழகான ரோடு, ரெண்டு பக்கமும் பேரிச்சம்பழம் மரம். ஆஹா, சொர்க்கத்தில் வந்து இறங்கிட்டோம் யான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு 10 மாடி கட்டடம் வந்துச்சு. சரி, இங்கே தான் வேலை பார்க்க போகிறோம், இங்கே தான் தங்க வைக்க போகிறாங்கன்னு நினச்சி சந்தோஷமா போனா வண்டி அங்கே நிப்பாட்டலையா. அடுத்து ஒரு 5 மாடி கட்டடம் வந்துச்சு. இங்கே தான் தங்க வைக்க போகிறாங்கன்னு நினச்சேன், அங்கேயும் வண்டி நிப்பாட்டல. ஒரு மாடி கட்டடம் வந்துச்சு, வண்டி அங்கேயும் நிப்பாட்டல. கடைசியில் பார்த்தா ஒரு பாலைவனம், அது வழியாக வண்டி போய்கிட்டே இருக்கு. அங்கே பார்த்தா பிளைவுட்டால் செஞ்ச ஒரு ரூம்யா, அந்த ரூமில் கொண்டு எங்களை தங்க வைக்கிறாங்க. அப்போவே பாதி உசிரி செத்து போச்சு. சரி, வந்தது தான் வந்துட்டோம், வேலையை பார்க்கலான்னு பார்த்து வேலை பார்த்தோம் ஐயா. வேலை பார்த்து 1 மாதம் ஆகிப்போச்சு. சம்பளம் வாங்கலான்னு அரபிகிட்ட போனா அரபி என்ன சொல்கிறான்னு தெரியுமா? எல்லாரும் வர்றா அல்லையோ புல்லுஸ் மாபி பாத்தின் தர்த்தீப் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்துக்காரன்ட்ட கேட்டேன், இன்னைக்கு காசு கிடையாது, போய் வேலையை பாரு, அப்புறமா தரேன் அப்படின்ட்டான். வந்து சரின்னு வந்து வேலை பார்த்தேன் ஐயா. 2வது மாதம் சம்பளம் கேட்க போனா மாதம் சம்பளத்தை கையில் கொடுத்தான். இங்கே என்ன பேசிட்டு போனது 15,000 ரூபா, ஆனால் அங்கே போனால் 8,000 ரூபா தான் கொடுத்தான். அப்போவே முக்கா உசுறு செத்து போயிருச்சு. சரி, வீட்டில் தங்கச்சி இருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஓவர் டைம் பார்த்தா தான் சரியாகும் அப்படின்னு காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போய் நைட்டு 2:30 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன்யா. அப்படி வேலை பார்த்து 8 மாதமா சம்பளம் பாக்கி. 8 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு போனா அங்கே ஆஃபீஸ் பூட்டி போட்டுருக்கு. எங்கேன்னு பார்த்தா பக்கத்து ஆஃபீஸில் உள்ளவன் சொல்கிறான், உங்கள் ஆள் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. ஐயா, ஒன்று நினச்சி பாருங்க, 8 மாசத்துல என்னோட சம்பள பாக்கி 1,65,000 ரூபா. என்னோட சம்பளம் 8,000 ரூபான்னா நான் எந்த அளவு ஓவர் டைம் பார்த்துருப்பேன்னு நினைச்சு பாருங்க. நான் தூங்குன நாட்களை விட விழிச்சிருந்த நாள் தாயா அதிகம். தங்கச்சி கல்யாணத்துக்கு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்ச பணம், அந்த பணத்தை கொண்டு ஓடிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு சங்கடப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன்யா. தற்கொலை பண்ணிக்கிட்டா தங்கச்சி யாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அதனால முடிவை பார்த்துக்கிட்டு இன்னொரு வேலைக்கு போனேன்யா. அங்கே போய் சொன்னேன், ஐயா தங்கச்சி கல்யாணம் இருக்கு, மாதம் சம்பளம் கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னதுனால ஓகேன்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுத்துட்டாயா. 2 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன்யா. 2 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு, ஒரு 50,000 ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, எப்படியாவது வாங்கி கொடுத்துறியான்னு. அக்கம் பக்கத்தில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் காசை கடன் வாங்கினேன். 40,000 தான் தேறிச்சு. இந்த பணத்தை ஊருக்கு அனுப்பிச்சேன். அம்மா தங்கச்சோட கல்யாணத்துக்கு ஊருக்கு வாரேம்மா அப்படின்னு சொன்னப்போ அம்மா அவங்களோட ஆதங்கத்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா சார், இவ்வளவு கடன்கள் இருக்கு, இன்னும் 1 வருஷம் கழிஞ்சு வரலாமே ஐயா அப்படின்னு அவங்க சாதாரணமாக தான் கேட்டாங்க. ஆனால் இந்த மனசில் ஆணி அடித்த மாதிரி இருந்துச்சு. அது யாருக்கோ தெரியுமா? ஏர்போர்ட்லேருந்து வரும்போது அங்கே எல்லாருமே பையன் வெளிநாட்டு போகிறான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அழுதுட்டு இருந்தது தங்கச்சி மட்டும்தான். அந்த அழுந்த முகத்தை தான் பார்த்துட்டு வந்தேன். கல்யாணத்துலையாவது சிரிச்ச முகத்தை பார்க்கலான்னு பார்த்தா அம்மா சொல்கிறாங்க, நீ வராதையா, இன்னொரு வாட்டி வரலாம். ஐயா, கடற்கரையில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், இது எங்களுக்கு சந்தோஷத்தையா தருது. நிச்சயமாக சொல்கிறேன் ஐயா, எங்களுக்கு சங்கடத்தையா தந்துட்டு இருக்கு. சார், அங்கே வந்து வெயிலுன்னா அந்த அளவு வெயில் அடிக்கும். சாதாரண வெயில், உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வெயிலெலாம் கிடையாது. ஒரு 50-60 குடிசை ஒன்றா எரிஞ்சா எந்த அளவு வெப்பம் தெரியுமா? அது பக்கத்தில் போக முடியாதியா, காற்றே அடிக்காது. காரணம் கேட்ட அந்த பேரிச்சம்பழம் பழுக்கிறதுக்கு அவிச்சல் வேணும் அப்படின்வாங்க. அந்த அவிச்சலில் காற்றே அடிக்காதியா, சட்டையை பிச்சுக்கிட்டு எந்திரிச்சு ஓடி அண்டார்டிகா பனிக்கட்டுக்குள்ளாடி போய் புதையலான்னு தோணும். ஆனால் முடியாது, அந்த வெயிலையும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்போம் ஐயா, அந்த அளவுக்கு வெயில். சார், சாப்பாடு கொண்டு போவோமே, எல்லாரும் எதுலையா சாப்பாடு கொண்டு போவீங்க? எல்லாருமே டிஃபன் கேரில் கொண்டு போவீங்க. நாங்கள் கொண்டு போகிறது 50 பைசா கேரி பேக்கையா. அந்த கேரி பேக்கில் கொண்டு போய் அதில் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு வேலை முடிச்சு வந்து சாப்பிடலான்னு ஓடி பக்கத்தில் வந்தா அந்த சோறு அப்படியே நீத்து போய் கொள்ள கொள்ளான்னு இருக்குங்க. யோசிச்சு பாருங்கய்யா,
வீட்டில் எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே இந்த சாப்பாடு நீத்து போயிருக்கும், வேற சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் கடையே இருக்காது. நாங்கள் அந்த மோரை வாங்கி அதில் ஊற்றி கூழு மாதிரி குடிச்சிட்டு வயிற்று பசியை போக்கிடுவோம் ஐயா. இதனால தான் ஏன் சொல்கிறேன், எங்களுக்கு வெளிநாட்டு வேலை சந்தோஷத்தை தரல, அது சங்கடத்தை தாயா தருது அப்படின்றேன். ஐயா இந்த கையை பார்த்தீங்களா ஐயா, இந்த கையை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் 5 வரல நிமிர்ந்துருக்கும், ஆனால் எனக்கு சின்ன வரல பாருங்க. வந்து ஒரு தடவை கப்பலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்யா, ஒரு பெரிய இரும்பு பிளேட்டு கையில் பட்டார்னு வந்து அடிச்சிச்சு. மத்தியானம் 12 மணி, கையில் அப்படியே ரத்தம் கொட்டுது. 68 படி ஒத்தையில இறங்கி கீழே வந்து 1.5 மீட்டர் துணியை கையில் சுற்றிக்கிட்டு என்ன தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு 12 அடிக்க சேர்த்துட்டாங்க. இந்த வழியில் அம்மான்னு துடிச்சிட்டு இருக்கேயா, பக்கத்தில் ஆறுதல் சொல்வதற்கு அம்மாவோ சகோதரனோ சகோதரியோ யாருமே இல்லையா. 7 மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன் சார். டாக்டர் வராரு, கேட்டாச்சுன்னா டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன். இந்த வேதனையில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கேன். அடுத்த நாளைக்கு அம்மா கால் பண்ணுறாங்க, மவனே எப்படிடா இருக்க அப்படின்னு. சார் அவ்வளோ வலியையும் பொறுத்துக்கிட்டு நல்லா இருக்கமான்னு சொல்லும்போது நான் உள்ளத்தில் அழுதுட்டு இருக்கேனே, அது அவங்களுக்கு தெரியுமாயா? அந்த வேதனையை மனசில் ஒழிச்சு வச்சுக்கிட்டு சொல்கிறேன், அம்மா நல்லா இருக்கேம்மா. இல்லையே உன் குரலில் ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா கப்பலோட அடித்தட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ரேஞ்சு கிடைக்கல, அதனால தான்மா குரல் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு நாங்கள் படுற வேலை இருக்கே சார், அது நிச்சயமாக சங்கடம் தாயா. சார் இந்த வெயில் காலத்தில் அங்கே ஒரு நோய் வரும், இங்கிலீஷில் சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மை நோயின்னு சொல்லுவாங்க, தமிழில் எங்கள் ஊரில் பொக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இந்த சூடு டைமில் ரொம்ப வெயில் அடிக்கும். அந்த நேரத்தில் ஒரு ரூமில் 12 பேர் இருக்கும், 2 பேருக்கு வந்திருக்கும் சார். அவங்க வந்து அந்த உக்கிரம் 3ஆவது நாள் 5ஆவது நாள் தான் ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் கட்டில் இருந்து கண்ணீர் வடிப்பாங்க சார். நைல் நதி எல்லாரும் கேட்டு தான் இருக்கீங்க, நாங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் சார். இந்த நெஞ்சிலிருந்து உருவாகி எங்கள் கண்களியால் வழியாக வந்து எங்கள் தலைகணையை வந்து ஃபுல்லாக நினச்சிடும் சார். அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கோ எது பண்ணுறதுக்கு பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே எல்லா பெற்றோரும் நினச்சிட்டு இருக்காங்க வெளிநாட்டு வாழ்க்கைன்னா சந்தோஷம் சந்தோஷம்னு. ஆனால் நாங்கள் எல்லாம் வந்து கஷ்டப்படுறது யாருக்குமே தெரிவிக்க மாட்டோம் ஐயா. எங்களுக்கு உண்மையாக சொல்கிறோம் ஐயா, வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக சங்கடத்தை தான் தருது சார். வெளிநாட்டில் வர்றவங்க செண்டு யூஸ் பண்ணுறாங்க, எதுக்குன்னு தெரியுமா? தாங்கள் அங்கே வியர்த்த இரத்த வியர்வை துளிகளின் நாட்டம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தாயா ஸ்ப்ரே யூஸ் பண்றான். மெழுகுவர்த்தியை எல்லாரும் பார்த்திருப்பீங்க, மெழுகுவர்த்தி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா உண்மையா நாங்க தாயா மெழுகுவர்த்தி. எங்களை நாங்களே எரிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஒளியை கொடுத்துட்டு நாங்க உருகி போறோம். அதனால தாயா சொல்றேன், வெளிநாட்டு வேலைன்னு சொல்றது சங்கடம் சங்கடம் சங்கடம். இவருடைய பேச்சு உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப நிகழ்வித்தது. இவருக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கு சென்று தன்னுடைய குடும்பத்துக்காக தங்களை இப்படி மெழுகுவர்த்திகளாக எழுதித்துக் கொள்ளக்கூடிய அத்தனை பேர் நிலையும் நினைத்து இந்த அரட்டை அரங்கத்தில் எங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறோம். ஐயா, இந்த நகரத்து வாழ்க்கைங்கிறது அண்ணா ஹசாரே கையில் சிக்கின சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி அவ்வளோ பிரச்சனை ஐயா. இன்னைக்கு சிட்டியில் நடந்து போயிட்டே இருப்போம், நம்ம பயிலுக இந்த பல்சர் பைக்கில் 120 வருவான், வரவன் சிங்கிளாவாக வருவான், அப்படியே பின்னாடி ஒரு ஃபிகரை உட்கார வச்சுட்டு வருவான் ஐயா. பொதுவாக இந்த ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சது எதுக்கு? வண்டியை ஓட்டுறவனுக்கு. ஆனால் இங்கே இந்த பய சும்மா ஓட்டுவான், இந்த பின்னாடி இருக்க ஃபிகரும் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கும். ஏன்னா வெளியே தெரியப்படாதான். அது ஏன் தெரியுமா சார்? தனக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, தன்னோட காதலிக்கு அடிபடக்கூடாதுங்கிற நல்ல மனசு சார். இந்த துப்பட்டான்னு ஒன்று இருக்கு, இந்த துப்பட்டாவை அப்படியே எடுத்து மூஞ்சில் ஒரு கட்டு பூலாந்தேவி மாதிரி இந்த சிட்டிலாம் பார்த்தாலும் பயங்கரமாக இருக்கு, ஏதோ பாய்சன் தீவிரவாதி மாதிரி. இங்கே நமக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், இது டெரரா இல்லை ஃபிகரான்னு. அப்படி போகும் ஐயா. இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் குடும்பமே நடத்துவான். ஆனால் இப்போலாம் சிட்டியில் குடும்பம் நடத்திக்கிட்டு தான் கல்யாணமே பண்ணுறான். என்ன இலவடா இதுன்னு கேட்டால் லிவிங் டுகெதரா. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையினால தான் நான் நகரத்து வாழ்க்கை நரகம்னு சொல்கிறேன் ஐயா. இந்த சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பேசுகிறத ஏதோ நாகரீகம்னு நினச்சிட்டு இருக்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பேசுறதே வெக்கப்படுறான் ஐயா, தமிழ் பேசுறதுக்கே வெக்கப்படுறான். ஒரு சமுதாயம் என்னைக்கு தன்னுடைய தாய்மொழியை பேச வெக்கப்படுதோ அந்த சமுதாயம் என்னைக்குமே தலை சிறந்த சமுதாயமாக இருக்காதியா. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுங்க, தமிழில் பேசுனா நீங்கள் 100 வருஷம் வாழலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? வெள்ளைக்காரன்
ஆங்கிலத்தை கண்டுபிடிச்சான். ஏன்னா அது குளிர் பிரதேசம், இந்த பல்ல கடிச்சுக்கிட்டே பேசுவான். ஏன்னா அவன் உடம்புல உள்ள சூடு அவன் உடம்புக்குள்ளாடியே சுத்திக்கிட்டு இருக்கணும், அப்படி ஒரு கதகதப்பா இருக்கணும். அதனால வாயை மூடிக்கிட்டே ஏதோ பூனை குட்டி போட்டது மாதிரி பேசுவான். ஆனா நம்ம தமிழ் மொழி இருக்கையா அழகா அம்மா ஆடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகா வாயை திறந்து பேசுறோம். ஏன்னா இது வெப்ப நாடு, நம்ம உடம்புல உள்ள இந்த சூடுலாம் அப்படியே வெளியேறணும், அப்படியே ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும். அப்ப தமிழமெல்லாம் இந்த கார்த்திகை மார்கழி மழை சீசன்ல இங்கிலீஷ் தான் பேசணுமோ? கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும், இந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு கிழவி இருப்பாயா, இந்த மாதிரி பரவ முனியம்மா மாதிரி ஒரு அழகான ஒரு அப்பத்தா இருப்பா. அது வெறும் பாட்டி இல்லையா, அது ஒரு பல்கலைக்கழகம். இது அழகப்பா பல்கலைக்கழகம் மாதிரி இது அப்பத்தா பல்கலைக்கழகம். ஐயா இது விரல் நுனியில ஒவ்வொரு விஷயங்களையும் வச்சிருக்கும். இன்னைக்கு இந்த குழந்தைகளை அழகா பாட்டு பாடி தாளாடி தூங்க வைக்கிறதுல இருந்து அதுகளுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லைன்னா அதுக்கு இந்த நாட்டு மருந்து கை மருந்து கொடுத்து அதுகளை உடம்பை சரி பண்றது வரைக்கும் இந்த அப்பத்தாக்களோட வேலை அப்படி அருமையானதுயா. ஒரு சாமானியனோட கனவுல கடவுள் வருவாரியா. கடவுள் பக்தா உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படிம்பாரு. ஐயா நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் எனக்கு காமிச்சு தந்துரு அப்படிம்பா பக்தன். இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, நான் அங்கே ஒன்றும் சொர்க்கத்தை நரகத்தை ஒன்றும் படைக்கல, எல்லாம் உங்கள் பூமியில் தான் இருக்கு அப்படிம்பாரு. ஐயா அப்போ எனக்கு முதல்ல அந்த சொர்க்கத்தை காட்டித்தாயும் ஐயா அப்படிம்பாரு. கடவுள் உடனே அக்கடை சூடு அப்படிம்பாரு. அங்கே பார்த்தா ஒரு கிராமத்தின் கூட்டு குடும்பம், அம்மா அப்பா புள்ள தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி அப்படின்னு ஒரு குதூகலமான ஒரு குடும்பம் அவன் கண்ணுக்கு தெரியும். கடவுள் சொல்லுவாரு இதுதான் ஐயா சொர்க்கம் அப்படிம்பாரு. சரி எனக்கு நரகத்தை காட்டித்தாருங்க அப்படிம்பா. கடவுள் இக்கட சூடு அப்படிம்பாரு. அங்க பார்த்தா மழை பெய்த நாட்களில் சென்னை நகரத்து வீதிகளை இந்த கடவுள் கண்ணா காட்டி கொடுப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா இந்த டிராபிக் ஜாமும் மக்களுடைய அந்த தண்ணி வடிச்சு போக இடம் இல்லாம மக்கள் படக்கூடிய அவஸ்தை, அந்த சென்னை நகரத்தினுடைய அந்த ஒவ்வொரு தெருக்களையும் கடவுள் காமிச்சு கொடுப்பாரு. உடனே இந்த பக்தன் பத்தரி முடிச்சு போய் ஐயா நான் இனி தப்பே செய்ய மாட்டேன், தயவு செய்து இந்த நரகத்தில் மட்டும் படைச்சிடாதீங்க அப்படின்னு பதறி அனுப்பாங்களாம். இந்த மாதிரி மன நிம்மதி இல்லாமலும் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நகரத்தில் தான் இருக்கு. எனவே இந்த நகர வாழ்க்கை துன்பமே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா. வாழ்க்கைனா என்னங்க? வெந்ததை தின்று வாயில் வந்ததை பேசி வாழ்வது இல்லைங்க வாழ்க்கை. எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் அதெல்லங்க முக்கியம். வாழ்ற காலத்தில் எப்படி வாழ்ந்தோங்கிறதாங்க முக்கியம். அதனால தான் சொல்றேன் நல்லவனா வாழ்வதுதான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம். இது ஆங்கிலத்தில் அழகா சொன்னவாங்க. லைஃப் இஸ் நாட் a journey from birth to death, it is a journey from I to we. பிறப்பில் இருந்து இறப்பு வரை நடப்பதல்ல வாழ்க்கை, நான் என்பதிலிருந்து நாம் ஆகக்கூடியது தான் எங்க வாழ்க்கை. அப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொன்னா அதுதான் அவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. லால் பகதூர் சாஸ்திரி லோக் சேவா மண்டலுக்கு தலைவரா பொறுப்பேற்கிறாரு. ஒரு சின்ன விளம்பரம் பத்திரிகையில வந்துச்சு. இதை பொறுத்துக்கல லால் பகதூர். எல்லாரும் கேட்டாங்க ஏன் ஒரு சின்ன விளம்பரம் தானேங்க? அதுக்கு லால் பகதூர் சொன்னாரு தாஜ்மஹாலை பாருங்க, தாஜ்மஹால வெளியே தெரியக்கூடிய சலவைக்கல் எல்லோரும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா தாஜ்மஹாலை தாங்கி பிடிக்கிறது கீழே இருக்கிறது அடிக்கல் கருப்புக்கல், வெளி உலகத்துக்கு தெரியாதுங்க. அதை போல நான் அடிக்கல்லாட்டே இருந்துட்டு போறேன், எனக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொன்னாரு லால் பகதூர். அதனால தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பை தேசம் அவருக்கு வழங்கிச்சிங்க. நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் 5 லிட்டர் அல்லது 5.5 லிட்டர் தான். ஒரு மனுஷனை பாருங்க, பிராங்க்லூஸ் என்கிற பெயர், ஜெர்மன்காரருங்க. அவர் 480 லிட்டர் ரத்தத்தை தானம் பண்ணி இருக்காரு. 33 வருஷமா செய்திருக்காருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில 800 தடவை ரத்த தானம் செய்த ஒரே நபர் பிராங்க்லூஸ். அவர் நல்லவர்னு பேர் எடுத்ததுனால இன்னைக்கும் அவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால சொல்றேன், இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா நல்லவனாயிருங்க, நல்லவனாயிருங்க சார். நல்லா சொன்னாங்க ஐயா. அவர் ரத்த தானம் பண்ணார், சந்தோஷமா இருக்காருன்னு. நீங்க எல்லாரும் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லணும். இந்த சீதாராமன் 37 கிலோ வெயிட்டு. நான் அப்போ இவர் சொன்னாருங்கிறதுக்காக நல்லவனா பேர் எடுக்க நீ ஒரு 4 தடவை ரத்த தானம் பண்ணன்னா என்ன அடக்கம் தானே ஐயா பண்ணணும்? எனக்குன்னு நான் ஒரு லட்சியம் வச்சிருக்கேங்க. மதத்துக்கு பெயரால
ஒரு சொட்டு ரத்தம் இந்த மண்ணில வீழக்கூடாது. இது என்னோட லட்சியம். அதுக்கு வேண்டி நான் உழைக்கிறேன். ஊர் ஊரா போறேன், கிராமம் கிராமமா போறேங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு மேடையில இருந்து கீழே இறங்குறப்போ ஒரு பெண்மணி, வயது முதிர்ந்த பெண்மணி எனக்கு கையை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு திருக்குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வேணும்னு கேட்டாங்க. ஆச்சரியப்பட்டு போனேன். அவங்க சொல்றாங்க, எங்கிட்ட பைபிள் இருக்குது, எங்கிட்ட பகவத்கீதை இருக்குது, ஒரு திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பு வேணும்னு சொன்னாங்க. எங்க லட்சியமும் அதுதான். எல்லாரும் எல்லா மதத்தையும் தெரிஞ்சுக்கிடணும். அப்படி தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா மதத்துக்கு பெயரால் இந்த நாட்டில் சண்டையே கிடையாதுங்க. நாம நடந்து போறப்போ தெருவில் கோலம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கையில இதுவரை எனக்கு விவரம் தெரிஞ்சு இதுவரை ஒரு கோலத்தை கூட நான் மிதிச்சது இல்லைங்க. அந்த அளவுக்கு மற்றவங்க உணர்வை மதிக்கக்கூடியவன். எனக்கு சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட நான் சொல்லி வச்சிருக்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியில போறாங்க. ஒருத்தனுக்கு 5 வயசு, இன்னொருத்தனுக்கு 7 வயசு. அந்த 7 வயசு உள்ளவன் 5 வயசு உள்ளவன்ட்ட சொல்றான், சின்னவன்ட, அப்பா நமக்கு சொல்லி தந்திருக்காங்கல்ல பாரு, இதெல்லாம் கோலம் அடுத்தவங்க போடுறது, இதை மிதிக்க கூடாதுன்னு சொல்லி தந்திருக்காங்கல்ல, அதனால ஒதுங்கி வா என்று சொல்லி தூக்கி ஒதுக்கி கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு நான் நினைச்சேங்க, அந்த பிஞ்சு உள்ளத்துல இந்த நல்ல விதையை நான் விதைச்சோம் பாத்தீங்களா, அதுக்கு நல்ல பயன் கிடைச்சிருக்கு. இதுதான் என் வாழ்க்கையில சந்தோஷம். இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொன்னா எல்லாரும் இந்த உலகத்துல நல்லவனா இருக்கணும். அதனால சொல்றேன், இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா நல்லவனா இருங்க சார். விருந்தினர்கள் வீட்டுக்கு வர்றதுதாங்க உண்மையான சந்தோஷம்னு பேச வந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னா அது தமிழனுடைய பண்பாடு, தமிழனுடைய ரத்தத்தோடு ஊறி போன விஷயம். விருந்தினர்கள் வீட்டுக்கு வர்றதும் அவங்கள உபசரிக்கிறதும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை விவசாய குடும்பத்தில் வேற மத்தியானம் சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுக்கிட்டு சாப்பாடு தயாராக இருப்பாங்க. உடனே சாப்பிட மாட்டாங்க. என்ன செய்வாங்களாம், அந்த கணவனும் மனைவியும் அப்படியே வீட்டுக்கு வெளியில் வாசலில் வந்துன்னு பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு இந்த பக்கமாக அந்த அம்மா பார்க்க, அந்த பக்கமாக அந்த ஐயா பார்க்கும். என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விருந்தினர் வரமாட்டாங்களா. அது சொந்தக்காரனா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு 3ஆம் நபரா இருந்தா கூட ஒரு விருந்தினரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவனை பக்கத்துல உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு பிறகு குடும்பத்தோடு சாப்பிடணும்னு நினைச்ச ஒரு உன்னதமான பண்பு விருந்தினர்கள் வீட்டிற்கு குரலுங்க கூடியது இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க சந்தோஷம் நான் சொல்ல வந்திருக்கிறேன். விருந்தினர்கள் சந்தோஷமா வந்தா சந்தோஷம் தான். அவங்க வரும்போதே பிரச்சனையோடலாம் வராங்க. வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டுட்டுலாம் போறாங்க. அது எப்படி சந்தோஷத்தை தருதுன்னு நான் கேட்கேன். எம்மா, பிரச்சனையா நினைச்சா அது பிரச்சனைம்மா. பிரச்சனை இல்லைன்னு நினைச்சா அது பிரச்சனையே இல்லை. இப்ப நீ எனக்கு பெரிய பிரச்சனையா இருப்பா போலுக்கு. விருந்தினர்கள் வீட்டிற்கு வரணுங்க. வந்த உடனே அந்த வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, கணவனுக்கு மனைவிக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட அந்த முகம் அப்படி சுருங்கி இருக்கும். விருந்தினர் அப்படியே வாசல்ல வாராங்கன்னு சொன்ன உடனே அந்த முகம் அப்படியே மலரணும் பாருங்க. வாங்க 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 மாமா, வாங்க வாங்க, செல்லகளி யார் வந்திருக்கானு பாரு. உடனே அந்த பிள்ளை அப்படியே உள்ள இருந்து வாடி வரான். உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா மாமா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, விசாரிச்சு அதுல சந்தோஷம் அடைஞ்சான் பாருங்க. அவன் தாங்க தமிழன். என்னத்த பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதான் சந்தோஷம்னு பேச வந்திருக்கேன்.